நமது வாழ்வின் இன்னல்களைப் போக்கி இறையருளைப் பெற வழிவகுக்கும் ஆன்மீக மாலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். லண்டன் மாநகரின் பரபரப்பான சாலைகளுக்கு இடையே ஒரு வெள்ளை நிற பளிங்கு மாளிகை விண்ணைத் தொடும் அழகோடு காட்சியளிக்கிறது. அதுதான் ஸ்ரீ சுவாமிநாராயண் மந்திர். லண்டனில் இப்படி ஒரு இந்திய கலை அதிசயமா என்று உலகம் வியந்து பார்க்கும். இந்த ஆலயத்தின் பின்னணியில் இருக்கும் உழைப்பும் பக்தியும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கும். இது வெறும் வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, இந்திய கட்டிடக்கலையின் உச்சம். 1970களில் லண்டன் இஸ்லிங்டன் பகுதியில் ஒரு பழைய தேவாலயத்தில்தான் இந்த சபை தொடங்கப்பட்டது. ஆனால் நமது கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் ஒரு பாரம்பரிய கற்கோவில் லண்டனில் அமைய வேண்டும் என்பது பிரமுக் சுவாமி மகாராஜ் அவர்களின் தீர்க்கமான கனவு. 1982இல் நீஸ்டன் பகுதிக்கு மாறிய இந்த சபை 1992இல் தனது கனவு திட்டமான இந்த பிரம்மாண்ட கற்கோவிலுக்கு அடிக்கல் நாட்டியது. ஒரு பழைய லாரி கிடங்கு இருந்த இடத்தில்தான் இன்று இந்த தெய்வீக ஆலயம் உயர்ந்து நிற்கிறது. இந்த ஆலயம் 5000 ஆண்டுகள் பழமையான ஷில்பசாஸ்திர் விதிமுறைப்படி இந்தியாவிற்கு வெளியே ஒரு துளிரும்பு கூட பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட முதல் பாரம்பரிய கற்கோவில் ஆகும். நவீன கட்டிடங்கள் கான்கிரீட் மற்றும் எஃகு கொண்டு கட்டப்படுபவை. ஆனால் இந்த ஆலயம் 1000 ஆண்டுகள் வரை நிலைத்து நிற்கும் வகையில் கற்களை ஒன்றோடு ஒன்று பிணைக்கும் இன்டர்லாக்கிங் முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டு வெறும் 2.5 ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டது ஒரு வியக்கத்தக்க சாதனையாகும். இதற்காக 2828 டன் பல்கேரிய சுண்ணாம்பு கற்களும் 2000 டன் இத்தாலிய பளிங்கு கற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இத்தாலியில் இருந்து கற்கள் இந்தியாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு 1500க்கும் மேற்பட்ட சிற்பக் கலைஞர்களால் நுணுக்கமாக செதுக்கப்பட்டன. பின்னர் அவை லண்டனுக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான ஜிக்சா புதிர் போல ஒன்றோடு ஒன்று அடுக்கப்பட்டன. ஆலயத்தின் சிறப்பம்சங்கள் கட்டிடக்கலை. இந்த ஆலயத்தில் 7 சிகரங்கள், 6 குவி மாடங்கள் மற்றும் 193 தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு தூணிலும் உள்ள வேலைப்பாடுகள் நம்மை வியக்க வைக்கும். ஹவேலி. கோவிலுக்கு அருகிலேயே மரவேலைப்பாடுகளால் ஆன ஹவேலி என்ற கலாச்சார மையம் உள்ளது. இது முழுவதும் பர்மா தேக்கு மற்றும் ஆங்கில ஓக் மரங்களால் ஆனது. தோட்டம். லண்டன் இன் ப்ளூம் விருதுகளை வென்ற இந்த ஆலயத்தின் நந்தவனம் மனிதனுக்கும் இயற்கைக்குமான பிணைப்பை விளக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கின்னஸ் சாதனை. 2000ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கு வெளியே உள்ள மிகப்பெரிய இந்து ஆலயமாக இது அங்கீகரிக்கப்பட்டது. அன்னகூட் திருவிழா. ஒரே நேரத்தில் 1247 வகையான சைவ உணவுகளை இறைவனுக்கு படைத்து உலக சாதனை படைத்துள்ளது. மன்னர் வருகை. சமீபத்தில் 2025 அக்டோபரில் இக்கோவிலின் 30வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பிரிட்டிஷ் மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் ராணி கமிலா இங்கு வந்து தரிசனம் செய்தனர். ஆன்மீகமும் கலைத்திறனும் சங்கமிக்கும் இந்த நீஸ்டன் கோவில் லண்டனில் வசிக்கும் இந்துக்களின் அடையாளமாக திகழ்கிறது. நீங்களும் லண்டன் சென்றால் இந்த ஆலயத்தை தரிசிக்க தவறாதீர்கள். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.